இங்க என்ன பிரச்சனை நடக்கு? இவன் என்ன பென்சில் கேட்டுட்டே இருக்காக்கா. என்ன ஜூலியட், நீ பென்சில் கொண்டு வரலையா? வீட்ல மறந்து வச்சிட்டு வந்துட்டேக்கா. அவ வீட்ல மறந்து தானமா வச்சுட்டு வந்திருக்கா. நீ அவளுக்கு அந்த பென்சில் கொடுத்தா நீ அவளுக்கு ஒரு நன்மை செய்யற மாதிரி. என்ன பிள்ளைங்களா, நீங்களும் அமலேஸ்வரி நன்மை செய்ய ஆசைப்படுறீங்களா? அப்ப இந்த சண்டே கிளாஸ் உங்களுக்காக தான். வெல்கம் டு ஆர்பிடிஎம் சண்டே கிளாஸ். ஹலோ குட்டீஸ், பிரேயர் பண்ணுவோமா? எல்லாரும் கையை கூப்புங்க, கண்ணை மூடுங்க. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இயேசப்பா, இன்னைக்கு எங்களுக்கு டாபிக் நன்மை செய்ய. இயேசப்பா, இயேசப்பா, நாங்கள் எல்லாருக்கும் எப்படி நன்மை செய்யணுங்கிறது எங்களுக்கு கற்றுதாங்க. இயேசப்பா, இந்த வீடியோ பார்க்குற ஒரு பிள்ளைகளும் இயேசப்பா மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். இயேசப்பா, அதை எங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா கற்றுதாங்க. இயேசப்பா, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ பிள்ளைங்களா, நாம இப்ப வசனம் சொல்லலாமா? நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. இன்னொரு தடவை சொல்லலாமா? நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. ஓகே பிள்ளைங்களா? ஹலோ குட்டீஸ், ஹலோ சிங்கி. ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சிங்கி. லாங் டைம் நோ see அக்கா. ஆமா, ரொம்ப நாள் ஆச்சுல. என்ன அக்கா, உங்களுக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையா? இல்லையே. அப்புறம் யாக்க இவ்வளவு மெதுவா மெல்லமா காதுக்கே கேட்காத மாதிரி பேசுறீங்க? அப்போ இப்படி பேசுடா சிங்கி. காது வலிக்கு. நான் சத்தமா தான் பேசிட்டு இருந்தேன், காதுல வந்து கத்த சொல்லலக்கா. இன்னைக்கு சண்டே கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? நன்மை செய்யுங்கள். நீங்க என்னன்னா காது கிட்ட வந்து கத்திட்டு தீமை செஞ்சிட்டு இருக்கீங்க. நீ தானே சிங்கி கேட்கப்படுக்குன்னு சொன்னா, நான் அக்கா சும்மா விளையாண்டேன் உன்கிட்ட. நான் உங்களை சத்தமா தான் பேச சொல்லி காது கிட்ட வந்து கத்த சொல்லவே இல்ல. பரவாயில்ல, இருந்தாலும் நான் வந்து ஏசப்பாவோட பிள்ளைனால உங்களை நான் மன்னிச்சு விட்டுருந்தேன் அக்கா. பரவாயில்லையே, இன்னைக்கு சண்டே கிளாஸ்க்கு தீம் வந்து உங்களுக்குள்ள வந்து கிரியை செய்யுது போலயே. ஆமா அக்கா, நான் வந்து மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துல ஒரு இடத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்க்கா. வெரி குட். ஆமா பிள்ளைகளா, நீங்களும் சிங்கி மாதிரியே தான் பண்ணணும். நம்ம நன்மை செஞ்சு நம்மளுக்கு பரலோகத்துல ஒரு வீடு கட்டணுமா? அக்கா, இந்த நன்மை செஞ்சுன்னு சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது. இன்னைக்கு நான் சண்டே கிளாஸ்ல உட்காந்து சாதகா கதை சொல்லிட்டு இருந்தாங்களா, அந்த கதையை கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளை அழுதுட்டே இருந்தாக்கா. அப்போ நம்ம காலையில அந்த இன்ட்ரோடக்ஷன்ல அமர்லிஷ் அக்காவும் ஜூயட் அக்காவும் அந்த பென்சிலுக்கு சண்டை போட்டுட்டு வந்தாங்க. அப்போ வினோலின் அக்கா எவ்வளவு அழகா சொன்னாங்க, நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே எனக்கு டக்குனு மண்டையில ஞாபகம் வந்துட்டுக்கா. ஞாபகம் வந்த உடனே நான் அந்த பிள்ளை கிட்ட போய், பாப்பா பாப்பா உனக்கு என்ன பாப்பா ஆயிட்டு அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த பாப்பா என்ன தெரியுமா சொன்னா, எனக்கு தண்ணி வேணும், எனக்கு யாருமே தண்ணி தர மாட்டேங்காங்க அப்படின்னு அழுதுட்டே இருந்தாக்கா. நான் அந்த பாப்பா கையை பிடிச்சு பின்னாடி கூட்டு போய் நம்ம அந்த டாங்கி இருக்கு தெரியுமா, அதுக்குள்ள கப்பை விட்டு அவளுக்கு தண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் அவளை அழாம சிரிக்க வச்சு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டேக்கா. வெரி குட் சிங்கி. இதுதான் நீ நல்ல பிள்ளையா இன்னைக்கு நடந்திருக்க. இதே மாதிரி தான் எப்பவுமே இருக்கணும், சரியா? ஓகே அக்கா. பிள்ளைங்களா, இதுல
இருந்து என்ன தெரிய வருது, நீங்களும் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் நன்மை செய்றீங்களோ அதே போல ஏசப்பா உங்க வாழ்க்கையில நிறைய நன்மைகள் செய்வாங்க. ஏசப்பா யாருக்குமே தீமை செஞ்சதே கிடையாது பிள்ளைங்களா. ஏசப்பா எல்லாருக்குமே நன்மை தான் செஞ்சாங்க. ஆனா சில பேர் நீங்க இப்படி யோசிக்கலாம், அவ எனக்கு ஹெல்ப்பே பண்ணல, அவ எனக்கு அது கொடுக்கல, நான் பென்சில் கேட்ட பென்சில் தரல அப்படின்ட்டு நினைச்சிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஆபத்தான சூழ்நிலைமை வரும்போதோ அவங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னு வரும்போதோ அந்த டைம்ல நீங்க போய் அவங்களுக்கு வந்து நன்மை செஞ்சாதான் அவங்களும் மனம் திரும்புவாங்க, நீங்களும் ரெட்டி பண்ண ஆசீர்வாதத்தை பெறலாம். ஆமா குட்டீஸ், நம்ம எப்பவுமே எந்த நேரத்துலயுமே நன்மை செய்யறதுக்கு யோசிக்கவே கூடாது. அபிரேகாக்க மாதிரி கெட்ட பிள்ளை யாரும் இருக்காங்க, அவங்க காதுல கத்துற மாதிரி சும்மா அபிரேகா அக்காவும் நல்ல அக்காரா, எல்லாருமே நல்லவங்கடா. ஓகே பிள்ளைங்களா, உங்களுக்கு இன்னைக்கு இதுல சண்டே கிளாஸ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே